Hi students, welcome back to learning journey. இன்னைக்கு என்னுடைய லஞ்சு டுடே மை லஞ்ச் இஸ் அருமையாக உதிரியாக இருக்குது பாருங்களேன். அப்படியே உதிரியாக இருக்குது, சேர்த்துன்னு அப்படியே அமுத்தினா சாஃப்டாகிடும். சுட சுட சாதம், தேங்காய் எல்லாம் போட்டு காயெல்லாம் போட்டு குழம்பு, சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார். இதில் வந்துட்டு கொத்தமல்லி வேறு, வெந்தயம் கொஞ்சோண்டு, ஒரு 8-10 வெந்தயம் குட்டி குட்டியாக, அப்புறம் துவரம்பருப்பு, அதான் துவரம்பருப்பு, வரமிளகா, தேங்காய். இதை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துட்டு வந்ததை கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி மாதிரி சட்னி ஜார் இருக்கு இல்லையா மிக்சியில், அதை எடுத்து வச்சுக்கணும். புளி கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுக்கணும். சரிங்களா? இந்த காய்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, பருப்பு தனியாக எடுத்து வேக வச்சுருப்போம் இல்லையா, அதாவது கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், முள்ளங்கி, பரங்கிக்காய், பூசணிக்காய் அதெல்லாம் போடலாம். இந்த வெண்டைக்காயெல்லாம் அதில் போடக்கூடாது, தனியாக வதக்கி தான் போடணும். ஸோ அது பருப்பு தனியாக காயில் வெந்திருக்கும், புளி தனியாக கரைச்சிருப்போம், அரைச்சி வச்சுருப்போம். இப்போ 5 பொருள் சொன்னையில் அதை அரைச்சி வச்சுருப்போம். இந்த 3ஐயும் நம்ம சேர்த்திட்டு கடைசியில் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இந்த புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த அரவலை போட்டுட்டு மேலே பருப்பை போட்டு நல்லா கிளறி ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோ நல்லெண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ போட்டு அப்படி கலந்தோம்னா செம்மையாக இருக்கும். ஸோ அருமையான சாதத்துக்கு சாம்பார் போட்டு சாம்பார் சாதம். இன்னைக்கு குயின் என்ன தெரியுமா? பொட்டேட்டோ காரக்கறி. பொட்டேட்டோ வேக வச்ச உருளைக்கிழங்க 2 கட் பண்ணி வேக வச்சு வந்த தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு வந்த உருளைக்கிழங்க நறுக்கி அதை வந்துட்டு கொஞ்சம் சிலதை பொடிச்சு போட்டு எண்ணெய் வச்சு கடுகு போட்டு சீரகம் போட்டு, ஏன்னா வாய்வு வந்துட்டு பிடிக்கக்கூடாது, உடம்புக்கு ஆகாது இல்லையா, அதனால் பெருங்காயமும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இந்த வெந்த உருளைக்கிழங்கையும் மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டு வதக்கிட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுட்டு அப்புறம் ஒரு கிளறிட்டு கருவேப்பிலை வேறு போடணும் கடுகு தாளிக்கிறப்ப. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது செம்ம டேஸ்ட். உருளைக்கிழங்கு இது வந்துட்டு தண்டு பொரியல், இது தயிர். இன்னைக்கு ஹீரோயின் வந்து உருளைக்கிழங்கு தான். ஏன்னா சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி பெசஞ்சு சாப்பிட்ட உடனே எதுக்கு தொட்டுக்குவேன். ரசம் கூட வைக்கலான்னு நினைக்கிறேன், பட் போருமான்னு தோணுதான்னு தெரில, மூடு பொறுத்து. சாம்பார் ரொம்ப ஃபஸ்ட்டு இது மட்டும் சாப்பிட்டுக்குவேன். சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல். இது 2க்கும் வந்துட்டு சாம்பார் சாதத்துக்கு இந்த தண்டு பொரியலோடு சேர்த்து உருளைக்கிழங்கு தொட்டுக்கலாம். ஆனால் மோரிஞ்சாத்துக்கு தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாமே வந்து அருமையான காரக்கறி ஊறுகாயோட குறைய போக்கிடும். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் என்னுடைய லஞ்ச். திஸ் இஸ் டுடே மை லஞ்ச் இஸ் இதுதான். தேங்க்யூ.